அப்படிப்பட்ட மன்னிப்பு கேட்கிற இருதயம், பகிரங்கமா யாரா இருந்தாலும் சரியா, நான் ராஜாவானாலும் சரி கூஜாவானாலும் சரி, தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லி மன்னிப்பு கேட்கிற இருதயம் நமக்கு வரும் என்று சொன்னார். இன்றைக்கும் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, பாட்டி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. நேரில் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது கன்வே பண்ணிருங்க. இவனெல்லாம் மன்னிக்கவே முடியாது, இவனெல்லாம் பேசவே முடியாதுன்னா மன்னிச்சுட்டு ஒதுங்கி போக பாருங்க. ஏன் தேவையில்லாம கசப்பு, வெறுப்பு? ஒருவேளை இன்றைக்கு என் ஆண்டவர் வருவார் என்று சொன்னார், நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்களை உயர்த்தணுமா? மேன்மைப்படுத்தணுமா? அப்போ